ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பம்ப் ரூம், டிப்பிக்கல் பம்ப் ரூம், அதாவது ஃபயர் பம்ப் ரூம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து ஒரு பம்ப் ரூமில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பம்ப் இருக்கும். ஒன்று ஜாக்கி இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் பம்ப், அதுக்கப்புறம் வந்து டீசல் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு சைட்டில் இருக்கும். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பம்ப்ஸ் இருக்குது. ஸோ 4 பம்பும் டிஃப்ரெண்ட் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஜாக்கி பம்ப். ஸோ ஜாக்கி பம்போட வேலை என்னென்னா லைனில் எப்பப்பெல்லாம் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுதோ அந்த ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ லைனில் வந்து 7 பார் 8 பார் அது மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 7 பார் கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சுன்னா 6 பார் வந்தோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இது வந்து ஜாக்கி பம்ப்பு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹைட்ரண்ட்டோட மெயின் பம்ப். ஸோ ஹைட்ரண்ட்டு சிஸ்டம் மெயின் பம்ப்பு, அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்ப்ரிங்க்லரோட மெயின் பம்ப். ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக மெயின் பம்ப் இருக்கும். இது ஜாக்கி மோஸ்ட்லி வந்து ஹைட்ரண்ட் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் வந்து பைபாஸ் லைனில் கூட போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஈவனாக ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து ஹைட்ரண்ட்டு. சப்போஸ் ஜாக்கி பம்ப் வந்து 6 பார் 7 பார் லைன் ப்ரெஷர் 6 பாரில் ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து ஒரு 5 பார் இல்லை 4 பாரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஆன் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆஃப் பண்ணுறது வந்து மேனுவலாக தான் ஆஃப் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த பம்பும் அதே மாதிரி தான் கெப்பாசிட்டி. ஸ்ப்ரிங்க்லர் மெயின் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஆன் ஆகையில் ஸ்ப்ரிங்க்லரில் வந்து ப்ரெஷர் டவுன் ஆகையில் ஆன் ஆகிறது. ஸோ இது டீசல் இன்ஜின். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பாரில் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். 3 பாரில் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபயர் எமர்ஜென்சி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்னா ஸோ ஒன்லி டீசலில் மட்டும் ஒர்க் ஆகிறதுக்காக. ஸோ 2 in பர்பஸ். ப்ரெஷர் ரொம்ப லோ ஆகிடுச்சுனாலும் இது ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா டோட்டலாக வந்து ஃபயர் இன்சிடென்ட்டால் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகிடுச்சுனாலும் இந்த டீசல் இன்ஜின் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு ஜென்ரலாக என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா இது வந்து டெய்லி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆப்ரேட் பண்ணணும். எல்லா பம்பையும் வந்து டெய்லி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆப்ரேட் பண்ணணும். ரெக்கார்ட் ஆகுதா? ஸோ 5 மினிட்ஸ் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. ஜாக்கி பம்பு, மெயின் பம்பு, அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின். இதில் மெயினாக டீசல் இன்ஜின் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி ஏ செக்னு சொல்லுவாங்க, அப்புறம் பி செக், சி செக், இதெல்லாம் வந்து ரொட்டீனாக அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம். இந்த டீசல் இன்ஜினை மட்டும் பார்த்திங்கன்னா 2 இடத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ மேனுவலாக இங்கே ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும், இது மூலியமாக ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு கண்ட்ரோல் பேனல் தனியாக இருக்கும். ஸோ அது மூலியமாக ஆப்ரேட் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் இதுக்குன்னே தனியாக இருக்கும். ஸோ ஜாக்கி, ஹைட்ரண்ட்டு, ஸ்ப்ரிங்க்லர் இது 3த்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ரேட் பண்ணலாம். இதை தனியாக ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து லைசன்ஸ் எல்லாம் வரையெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லா பம்பையும் கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதா, அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இதெல்லாம் ஆகுதா அப்படின்றது ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து செக் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து தரோவாக செக் பண்ணுவாங்க. ஸோ தான் என்டையர்லி ஜென்ரலாக இருக்கிற ஒரு பம்ப் ரூமோட செட்டப்பு. இதில் இந்த ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறதுலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த லைனாக வரிசையாக ஒரு 4 நம்பர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் தான் வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், அதில் வந்து அந்த ப்ரெஷர் சுவிட்சில் தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பம்ப்ஸு, வேல்வ்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.